ஓம் சாய்ராம். என் மகளே, உன் சாயி அவசரமாக வந்துள்ளேன் அவசர செய்தியை தருவதற்கு. தங்கமே, ஏன் தெரியுமா? இன்றைய விடியலிலேயே புலம்பி உட்கார்ந்து விட்டாயே. நேற்று இரவு முழுவதும் அழுது புலம்பி விட்டாய். உன் முகத்தில் புன்னகை இல்லை, அழுது முகம் வீங்கி உள்ளது. என்ன செய்வது என்று தெரியாமல், ஆறுதலும் கிடைக்காமல் அழுது கொண்டிருக்கிறாய். இரவு தூங்காமல் உன் உடம்பு கெட்டு போய்விடும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. அதற்கு உன் மனதை நன்றாக வைத்து கொள்ளணுமே. கண்டதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் எப்படி தூக்கம் வரும்? மறுநாள் எப்படி நீ வேலை பார்ப்பாய்? வேண்டாம் தங்கமே, உனக்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு தேவையானதை நான் முடித்து தருகிறேன். அனைவரையும் துச்சமாக எடுத்துக்கோ. உன்னை எதிர்த்து பேசியவர்கள், உன்னை பழி வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் பேசுவதை துச்சமாக நினைத்துவிடு. அவர்களை ஒரு பொருட்டே படுத்தாதே. வேண்டாம் தங்கமே, எழுந்திரு. ஓடோடி வந்தேன் என் பிள்ளையை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு. நான் இருக்கிறேன். எப்படி சரி செய்ய வேண்டுமோ அதை நான் சரி செய்து காண்பிக்கிறேன். கவலைப்படக்கூடாது. தூங்கியும் தூங்காமலும் கண் விழித்தும் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்கள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. உன்னை வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. மன அழுத்தமாகிவிடும். வேண்டாம். உனக்கென்று உன் குடும்பம் இருக்கிறது. உன்னை நம்பித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ வாழ்ந்து காட்டணும். நீ தைரியமாக இருந்தால்தான் உன் பிள்ளைகள் தைரியமாக இருக்க முடியும். உன் பிள்ளைகள் கூட உனக்கு அறிவுரை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கை துணை கூட அறிவுரை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பின் என்ன தங்கமே? உன் குடும்பமே உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது அந்த எதிரிகளை, மூன்றாம் மனிதர்களை, அந்த பகைவர்களை, மூடர்களை, முட்டாள்களை, ஐந்தறிவு உள்ள மனிதர்களை ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய்? வேண்டாம், விட்டுவிடு. எல்லோருமே விதிக்கு பதில் சொல்லியாகணும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம் என்பது யாராவது நினைத்தார்கள் என்றால் அவர்கள்தான் பெரிய மூடர்கள். பயப்படாதே. எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி அது நடந்து முடிகிற வரைக்கும் அதுக்காக காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருக்கணும். நம்பிக்கையோடு இருக்கணும். விதியை மாற்றுற சக்தியை நான் உனக்கு தருவேன். இல்லாத இடத்தில் தேடிக்கொண்டிரு. எந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது மகளே. அதை நீ உணர்ந்து நடந்து கிடணும். அதை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நீ செய்ய மாட்டேங்கிற. எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லவில்லை. சந்தோஷமான ஒரு நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக்கிடலாமா? சந்தோஷம் இல்லாத இடத்துல தேடுறதா? சந்தோஷத்தை இல்லாத இடத்துலையா தேடுறது? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம். அது மேலும் கீழும் சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏற்றத்தாழ்வு வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரும் இதை பார்த்து பயந்திடக்கூடாது. பயப்படவே கூடாது. எழுந்திரு தங்கமே. உனக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு தெரியவில்லை. அவர்களா மிகப்பெரிய எதிரி? அவர்கள் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவர்கள் ஐந்தறிவு உள்ளவர்கள். மிருகங்களுக்கு சமம். மூடர்கள், முட்டாள்கள். அவர்களுக்காக உன் நேரத்தை வீணடிக்கலாமா? அவர்களுக்காக அழுது கண்ணீரை வீணடிக்கலாமா? உன் மிகப்பெரிய எதிரி யாரு தெரியுமா? கோபம்தான். வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கிற மிகப்பெரிய எதிரி. இந்த கோபம் ரொம்ப பொல்லாதது. உன் கண்ணையே மறைச்சிடும். அது மூலமாக வர்ற ஆத்திரம் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் உன்னை பார்த்து செயல்பட விடாது.
உனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கோபம் வரவே கூடாது. கோபம் உன் கண்ணை மறைச்சிடும். கோபத்தால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கோபத்தை குறைச்சிக்கோ. விட்டுடுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோ. இப்போதைக்கு குறைச்சிக்கோ. ஒரு சிலதுக்கென்று தனித்தனி நேரம் இருக்கு. ஆம் தங்கமே, ஒரு சிலதுக்கு நேரம் காலம் இருக்கிறது. உன்னுடைய தேவைகளே உனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சுன்னா அதை நீதானே தேடி முடிவு பண்ணணும். அந்த சுமையை சுமக்கணுமா அல்லது அந்த சுமையை கீழே இறக்கி வைக்கணுமான்னு. எது தேவையோ அதை வச்சுக்கோ. தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை இறக்கி விடு. அது மாதிரி தான் வாழ்க்கையும். தேவையை மட்டும் வச்சுக்கோ, தேவையில்லாத இறக்கி விட்டு விடு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மகளே, இனியாவது நீ வாழ்க்கைக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை தூக்கி போட்டு விடு. இனி நீ சரியான வழிக்கு போவாய் என்று எனக்கு தெரியும். எழுந்திரு. நீ சரியான வழிக்கு நிச்சயமாக செல்வாய். சரியாக இல்லாதது எப்படி அதை சரியான நிலைக்கு கொண்டு வருகிறாயோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பொறுமையோடையும் கவனத்தோடையும் நீ நடந்தேன்னா சீக்கிரமாக துயரங்களை கடந்து வர முடியும். எழுந்திரு. எழுந்திரு மகளே. பிரச்சனைகளை சவாலாக எடுத்தால்தான் நீ சரி பண்ண முடியும். எழுந்திரு. பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்காமல் கடந்து வர்றதுக்கான நல்ல வழியை மட்டும் பாரு, தேடு. பிரச்சனை வந்த சூடு தெரியாமல் தீர்வு கிடைத்து விலகிவிடுமே. எந்த வேலை உனக்கு அதிக பலன் அளிக்குதோ அந்த வேலை தான் உயர்வான வேலைன்னு நினைக்காதே. இது ரொம்ப தவறான எண்ணம். எந்த வேலை உழைப்புன்னு இருக்கோ அந்த வேலை தான் நல்ல வேலை. எந்த வேலையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுறாங்களோ அதுதான் உண்மையான நல்ல வேலை. கவலையே படாதே, நீ நல்ல வேலை தான் செய்து கொண்டிருக்கிறாய். எழுந்திரு தங்கமே. உன் சாயி சொல்வதை கேட்டு எழுந்து விடு. கண்டதை போட்டு உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே. உனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. இல்லை, உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. உனக்கு இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் இருக்குது என்பதை விட காத்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் நீ முடிக்கணும். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அமைதியாக இரு, பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அது புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கே புரியும். அதை நீதான் பொறுப்பாக பார்த்துக்கிடணும். என் செல்வமே, இந்த சாயியின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு, முழுமையாக உண்டு. உனக்காக உன் அன்பு உறவுகள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டாடுவார்கள். அன்பால் உன் உள்ளம் சந்தோஷத்தில் தவழப் போகிறது. எழுந்திரு. உன் வாழ்க்கையில் வெற்றி பாதைகள் திறக்கப் போகிறது. உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க உன் சாயப்பா உன் பக்கத்திலேயே எல்லாமுமாக உன் அனைத்துமாக நான் வந்து விட்டேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.